வந்து கிளாண்டஸ்டைன் ஆப்ரேஷன்ஸ், லேப்ஸ் இருக்கு கிளாண்டஸ்டைனா. அதான் எல்லாமே மறைமுகமாக தான் நடக்கு. எதுவுமே ஓப்பன்ல இல்லை, எதுவுமே கரெக்டாக லைசன்ஸ் வாங்கி கரெக்டாக அவங்க பண்ணலை. டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது ரீசன்னு சொல்கிறாங்க. நான் கூட நினச்சேன் இப்போ சீப் மெடிசன்ஸ்க்கு நம்ம ஆசைப்படுறோம் அதனாலேன்னு. ஆக்சுவலாக இவங்க மருந்தெல்லாம் சீப்பாலாம் விற்கலை. இவங்க அந்த பெரிய கம்பெனிஸ், மல்டிநேஷனல் கம்பெனிஸோட ரேட்டுக்கு கவுண்டர்ஃபீட் இதை வித்துட்டு இருக்கான் அவன் அனுப்பி. அப்போ அது வந்து மலிவு விலையினால அந்த பிரச்சனை வரல, சீப் இன்கிரீடியன்ட்ஸ். அப்போ அதனால அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா மோசமானது. அது எக்ஸ்பயர் ஆன மெடிசின்ஸ் கூட கொடுத்துருக்காங்க வேற இது போட்டு. இப்போ இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா ஹெல்த்தை ரொம்ப ஸ்பாயில் பண்ணும். இப்போ இந்த சின்ன குழந்தைங்களுக்கு மருந்து வாங்கியிருப்பாங்க, கர்ப்பிணி பெண்களுக்கு மருந்து வாங்கியிருப்பாங்க, எவ்வளோ பேருக்கு உடம்பை என்னென்ன பண்ணிச்சோ, வயசானவங்க எல்லாரையுமே அது பாதிக்கும் இல்லையா. கலப்படம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து நம்ம எல்லாருமே ஒரு நுகர்வோராக எதிர்த்து நிற்கணும். அது வந்து எவ்வளோ நெஞ்செழுத்தம் இருந்ததுன்னா மொத்தத்தையும் கொலாப்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை இவன் பண்ணுவான். அப்புறம் ரெண்டாவது இது பிளாக் மார்க்கெட், அதையும் ஒரு நுகர்வோராக நம்ம வந்து இதெல்லாமும் இவங்கெல்லாம் கிரிமினல்ஸுங்கிற அளவில் நம்ம